வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணுறது ஈஸியாக. இப்போ நீங்கள் சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து எக் பொரியல், முட்டை பொரியல், அதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டுலாம் பொரியல் செய்வோம் இல்லையா, அது செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சப்பாத்தியில் இதை போட்டு நம்ம வந்து பீசஸ் கேக் மாதிரி பீசஸாக கட் பண்ணோம்னா அவங்க ஈஸியாகவும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ தோசைக்கல்லில் போட்டாச்சு. இது 2 பக்கம் லைட்டாக திருப்பி விட்ருங்க. எக்கு மசாலாவோ போடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து மீல் மேக்கர் மசாலாவோ இல்லை சென்னா மசாலாவோ அந்த மாதிரி எதுனாலுமே பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தியை கிராஸாக இப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏற்கனவே நம்ம லைட்டாக திருப்பினோடனே வச்சுட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட் மாவாக தான் இருக்கும். ஸோ நம்ம அமுக்கணும்னா ஓரளவு ஒட்டிக்கும். திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதான் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஆனோடனே கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி செய்கிறோம், தொட்டுக்கு ஏதோ செய்கிறோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிடும். நம்ம வந்து டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். பீசஸ் மாதிரி கட் பண்ணிட்டுனா அவங்கள ஈஸியாக சாப்பிட முடியும். பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிறப்ப தொட்டுக்கு என்னவோ அதை உள்ளே வச்சுட்டு தேய்க்க போகிறோம். இல்லை உள்ளே வச்சு அப்படி அமுக்குனா இதாக இருக்கும் அப்படின்னா தோசைக்கல்ல சொன்ன மாதிரி லைட்டாக திருப்பி போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது நீங்கள் டிஃபனுக்கு லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்